கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு படிக்க தான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியாக படிக்கலாம். ஹலோ மைடியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். 10th இங்கிலீஷில் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அதுதான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்டைரக்ட் ஸ்பீச்சை வி கேன் சே இட் ஆஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான பேசிக்ல இருந்து என்ன ஃபார்முலா, அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத டோட்டலாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஸ்பீச்னா டைரக்டாக ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்றது டைரக்ட் ஸ்பீச். ஸோ அது கம்மா கொட்டேஷனோட இருக்கும். இன்டைரக்ட் ஸ்பீச்னா அதே விஷயத்த இன்னொருத்தர் கிட்ட சொல்றது. ஸோ இவங்க அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றது தான் இங்கே இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ கம்மா கொட்டேஷன்லாம் இருந்ததுன்னா அது டைரக்ட் ஸ்பீச். ஸோ இன்னொருத்தர் கிட்ட சொல்றது அது இன்டைரக்ட் ஸ்பீச். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லுவோம். ஸோ ரிப்போர்ட் மாதிரி எடுத்து இன்னொருத்தர் கிட்ட சொல்றது தான் இன்டைரக்ட் ஸ்பீச், ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி இருந்தா இன்டைரக்ட் ஸ்பீச்ல எந்த ஃபார்முலாவா மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல நமக்கு என்ன தெரியும், ஸ்டார்டிங்ல ஈட் அப்படி எடுத்துக்கலாமா. ஈட்னா ப்ரெசன்ட் டென்ஸ், அது பாஸ்ட் டென்ஸ்னா ஏட். ட்ரிங்க் ப்ரெசன்ட் டென்ஸா இருந்தா இப்படி மாத்தலாம், ட்ராங்க் பாஸ்ட் டென்ஸா மாத்தலாம். ஓகே, இஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா வாஸ்ன்னு மாத்தலாம். ஸோ இது நமக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சேஞ்ச் பண்ண போறோம். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா இருந்துச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸா மாத்தணும். கண்டினியூஸ்னா ஐஎன்ஜி நமக்கு வரும் இல்லையா. ஸோ ப்ரெசன்ட்டோட சேர்த்து கண்டினியூஸ் டென்ஸ் வந்ததுன்னா பாஸ்ட் கண்டினியூஸா மாத்த போறோம். இஸ் ஈட்டிங், அப்ப என்ன எழுதணும், இங்க வாஸ் ஈட்டிங் அப்படிங்கறது எழுதணும். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ன்றது பாஸ்ட் கண்டினியூஸ். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா சேஞ்ச் பண்ண போறோம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஹேவ், ஹேஸ் அப்படி வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, நமக்கு ஹேட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் ப்ரெசன்ட்னா சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இப்போ அடுத்தது பாஸ்ட் டென்ஸ்க்கு வருவோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் ஈஸியா இருக்கும். இப்போ பாஸ்ட் டென்ஸ் பாருங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பெர்ஃபெக்ட்னாலே நமக்கு ஹேடுங்கிறது வந்துடும், அது ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்தாலே எந்த சேஞ்சஸுமே இருக்காது, அப்படியே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா எழுத வேண்டியதுதான் இன்டைரக்ட்லயும். அண்ட் நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு பெர்ஃபெக்டா வரணும். பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதுதான் நமக்கு இங்க ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் பாஸ்ட் டென்ஸ்க்குமான ஃபார்முலா. ப்ரெசன்ட் டென்ஸ் ரொம்ப ஈஸி, பாஸ்ட் டென்ஸ்ல நமக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட் டென்ஸா நமக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ இதுதான் நமக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி. ஸோ இப்போ எந்த வேர்டை எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும், டைரக்டா இந்த வேர்டா இருந்ததுன்னா இன்டைரக்ட்ல எந்த வேர்டா சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்கேஸ் ஐயின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, பையனை ஐயின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஹீன்னு எழுதுவோம். பொண்ணு பேர் கொடுத்து ஐயின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஷீ அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஐயின்னும் போது ஹீ இல்லைன்னா ஷீயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வி, தே. ஸோ நம்ம டைரக்ட் டென்ஸ்ல வி அப்படிங்கிறத பார்த்தோம்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல தேன்னு உடனே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மை, ஹிஸ் இல்லைன்னா ஹர். பையனா இருந்தா ஹிஸ், பொண்ணா இருந்தா ஹர். அவர், தேர். தீஸ், தோஸ். மீ, மீ, ஹிம் இல்லைன்னா ஹர். நவ், தென். டுடே, தட் டே. எஸ்டர்டே, த டே பிஃபோர். லாஸ்ட் நைட், night before. last week, week before. tomorrow, tomorrowனா the next day அப்படி இல்லைன்னா the following day. either this இதில் ரெண்டாவது ஒன்றுத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் us, them, myself, himself, herself, ourself, themself. யுவர்னா ஹிஸ், ஹர்ரு, தேர். பையனை சொல்லும் போது ஹிஸ், பொண்ணை சொல்லும் போது ஹர்ரு, மொத்தமா எல்லாரையும் சொல்லும் போது தேர். திஸ், தட், ஹியர், தேர், நவ், தென், அகோ, பிஃபோர். ஸோ இந்த மாதிரி நமக்கு டைரக்ட் ஸ்பீச்ல இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் கைட்ல அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஃபார்முலாவையும் இந்த வேர்ட்ஸையும் வச்சு நம்ம எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஸ்பீச்னா என்ன சொன்னா, கமா கொட்டேஷனோட வந்தது அது டைரக்ட் ஸ்பீச். நம்ம என்னவா மாத்தணும், ரீரைட் த சென்டென்ஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சா. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா என்ன, இன்டைரக்ட் ஸ்பீச்சை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, கமா கொட்டேஷன் எதுவுமே வரக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஷீ செட்
ஐ எம் ரீடிங். ஸோ ஷீ செட் இந்த கம்மா கொட்டேஷன் வரலாமா, அதுக்கு பதிலாக நம்ம என்னன்னு போட்டுக்கலாம், தட்டுன்னு போட்டுக்கலாம். ஸோ கம்மா கொட்டேஷன் போடக்கூடாது. ஷீ செட் தட் ஐன்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொன்னேன், ஐனா பொண்ணா இருந்ததுன்னா ஹி, பையனா இருந்ததுன்னா ஷி. ஸோ நமக்கு இங்கே பொண்ணுன்னு கொடுத்துட்டாங்கல்ல, ஷீன்றதை கொடுத்துட்டாங்க. அப்போ ஐக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம், ஷீ. ஆம் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்ததுன்னா என்னவா சேஞ்ச் பண்ணணும், பாஸ்ட் டென்ஸாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ வாஸ் ரீடிங். ஸோ இது நமக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு, இது பாஸ்ட் கண்டினியூஸா சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஷீ செட் ஐ எம் ரீடிங், ஷீ செட் தட் ஷீ வாஸ் ரீடிங்ன்றதை சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தே செட் வி ஆர் பிஸி. ஸோ இங்கே ஆறுன்னு வந்திருக்கு, ஆறுனா ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸாக தான் என்ன சேஞ்ச் பண்ணணும், பாஸ்ட் டென்ஸாக சேஞ்ச் பண்ணணும். எப்பயுமே நமக்கு என்ன ப்ரெசென்ட்ல இருக்கோ அது அப்படியே நம்ம பாஸ்டா சேஞ்ச் பண்ண வேண்டியது தான். தே செட் தட் வீன்னு வந்துச்சுன்னா, வியா இருந்ததுன்னா தேன்னு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸியா இருக்கும். வியா இருந்துச்சுன்னா தேவா நம்ம சேஞ்ச் பண்ணணும். வீனா இங்க தே. ஆரோட பாஸ்ட் டென்ஸ் வந்து வேர், பிஸி. அவ்வளவுதான் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் சொன்ன 2 ஃபார்முலாவே நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். ஹீ செட் போட்டுடலாம். ஸோ கம்மா கொட்டேஷனுக்கு பதிலாக தட்டுன்றது யூஸ் பண்ணணும். ஐனா ஒன்று ஹீ இல்லைன்னா ஷீ. இங்கே ஹீன்னு கொடுத்துக்கிறதுனால ஹீ யூஸ் பண்ணிக்கலாம். நோ அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் என்னவா சேஞ்ச் பண்ணணும், பாஸ்ட் டென்ஸாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ நோக்கு பதில் நியூ அப்படின்னு போடலாம். நோவோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, நியூ. a better restaurant. அவ்வளவுதான். அப்புறம் she said I woke up early. woke அப்படின்றது நமக்கு past tenseல எழுந்துட்டேன். வேக்கு woke அப்படின்னு சொல்லுவோம், woken சொல்லுவோம். ஸோ இங்க past tense இருந்துச்சுன்னா என்னவா சேஞ்ச் பண்ண போறோம், past perfect tense சேஞ்ச் பண்ணணும். past perfect நமக்கு had அப்படிங்கறத இன்க்ளூட் பண்ணிக்க போறோம். past perfectனா ஸோ she said that ஐன்னு வரும்போது she ரெஃபர் பண்றாங்க. ஓக்குனா பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸா இருந்தா என்ன பண்ணணும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா போடணும். இப்போ ஓக்குக்கு பதிலா had woken, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டோட woken, had woken up early. அடுத்தது he said I will ring her. he said that ஐக்கு பதிலா he. willன்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம would அப்படின்னு எழுதுவோம். ring her இதை நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ண மாதிரி. willன்னு இருந்துச்சுன்னா would, கேன் இருந்துச்சுன்னா குட், மேன் இருந்துச்சுன்னா மைட், ஷால்னா ஷுட். ஸோ இதையும் அதோட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இதுதான் உங்களுக்கு 10th வரப்போகுது, 11th வரப்போகுது, 12th வரப்போகுது. ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலுமே நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஹீக்கு பதிலாக ஐக்கு பதிலாக ஹீ போட்டாச்சு. வில்லுனா would, ring her அப்படியே வந்தாச்சு. நெக்ஸ்ட் they said we have just arrived. haveன்னு இருக்கும்போது அது நமக்கு present perfect. அப்போ நம்ம அதை past perfectா சேஞ்ச் பண்ணணும். they said that வீன்னு இருந்துச்சுன்னா they, haveக்கு பதிலாக had past tense மாத்தியாச்சு. just arrived. he said I will clean the car. he said that ஐனா he, willன்னு இருந்தா என்ன போடணும், woodன்னு போடணும். would clean the car. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். நெக்ஸ்ட் she said, இப்போ இதுக்கான ஆன்சரை நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே. she said I did not say that. she said that ஐக்கு பதிலாக she, did அப்படின்னு வரும்போது நமக்கு இது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸாக இருந்ததுன்னா பெர்ஃபெக்ட் டென்ஸா நம்ம மாத்தணும், பாஸ்ட் பெர்ஃபெக்டா மாத்தணும். அப்ப டிட்னு வரும்போது அது பாஸ்ட் டென்ஸ், அதை நம்ம என்னவா மாத்தணும், பெர்ஃபெக்ட்னா என்ன, had not said. சேன்னு வந்துச்சுன்னா செட் பாஸ்ட் டென்ஸா மாத்தியாச்சு. இதையும் பாஸ்ட் டென்ஸா மாத்த போறோம். தட் சேனா செட். ஸோ எதுலையுமே நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸா இருக்கக்கூடாது. பாஸ்ட் டென்ஸா வந்துச்சுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா மாத்த போறோம். had said நடுவில் நாட் இருக்கிறதுனால had not said that. நெக்ஸ்ட் she said I don't know where my shoes are. she said that ஐக்கு பதிலா she, don't. அப்ப doங்கிறது present tense, doனா didன்றது நமக்கு வரணும். அப்ப did, இந்த நாட்டை இங்க நாட்னு போட்டுக்கிறோம். no, where, மைக்கு பதிலா her, shoes, ஆர்க்கோட past tense என்ன, where. ஸோ ஒவ்வொரு வேர்டை நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். he said I won't tell anyone. he said that he won't, won'tனா will not தான் நம்ம won'tனு சொல்லுவோம். ஸோ willன்னு வந்ததுன்னா would,
நாட் டெல் எனிஒன். இந்த ஓன்ட்னா என்ன, வில் நாட் தான் இங்க ஓன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள் புக்கில் இருக்கிற டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ புக்கை தாண்டி நமக்கு வேறு எதுவும் வராது. எல்லா புக் பேக் கொஷின்ஸில் இருக்கிறதையும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.